ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு Thursday மார்னிங். இன்னைக்கு என் கார்டனை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன், கார்டனை சுற்றி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து லாவெண்டர், கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் காயுது வெயிலுனால, பட் ரொம்ப அழகான பூ. லாவெண்டர் பயங்கர ஸ்மெல் வரும். இப்படியே வந்தீங்கன்னா என்னோட பெப்பர், பிளாக் பெப்பர் இருக்கும்ல நம்ம வீட்டிலலாம் சமைக்கிறது, அதோட செடி ரொம்ப நல்லா வரும், கொடி. இது வந்து வெத்தலை. பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு இந்த வெத்தலை. சின்ன தொட்டியில தான் இருக்கு, அது கொடி மாதிரி வருது. அதை நான் சீக்கிரம் ஒரு கயிறுல கட்டணும், சீக்கிரம் கட்டிடுறேன். அப்படியே வந்தீங்கன்னா என்னோட வாழை மரம், ஒரு சின்ன செடியா வாங்கிட்டு வந்தேன், பட் இவ்வளோ பெருசா வந்துருச்சு. கீழே அதோட குட்டியெல்லாம் கூட வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இது என்னோட ரோஸ், பிங்க் ரோஸ். வாழை மரம் வந்து அப்படியே அதுல படர்ந்ததா ஒன்றும் தெரியல. இங்க பாருங்க, பிங்க் ரோஸ் பயங்கர டால் ஆயிடுச்சு. அப்படி வந்தீங்கன்னா என்னோட இன்னொரு ரோஸ், பிரைட் ரெட் ரோஸ். இது என் மல்லிப்பூ செடி. இது ஒரு ஆரஞ்சு ரோஸ். இதெல்லாம் வந்து ஒரு 1 இயரா இருக்கு, 1.5 இயர்ஸா இருக்கு. ஆக்சுவலி பழைய வீட்டுல இருந்து அப்படியே கொண்டு வந்து நான் தரையில வச்சுட்டேன். முன்ன எல்லாம் தொட்டியில வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தரையில வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு மல்லி செடி, இதெல்லாம் லாஸ்ட் இயர்ல இருந்து அப்படியே வருது. இங்க ஒரு மல்லி செடி இந்த இயர் தான் வாங்கினேன், அதுவும் நல்லா முக்கு நிறைய விட்டுருக்கு. இது வந்து ஒரு ரெட் ரோஸ். ஸோ என் செடி பூரா இப்படி லைனாக வச்சிருக்கேன். இது எல்லாமே நானே வச்சது தான், தொட்டியில நான் வச்சது தான், மண்ணிலையும் நான் தான் தோண்டி வச்சேன். ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி நான் வந்து மண்ணில் வச்சிருக்கேன் இந்த வாட்டி, ஃபர்ஸ்ட் டைம். எப்பவுமே தொட்டியில தான் இருக்கும், இந்த வாட்டி மண்ணில் இருக்கு. அப்புறம் இது அடுக்கு மல்லி, பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு அழகா. இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் மல்லி, இதுவும் நல்ல பூக்கும், பயங்கரமா பூக்கும், நல்ல வாசனையும், நல்ல பெருசா விரியும் அந்த மொக்கு. இந்த அடுக்கு மல்லி தான் ரொம்ப ரொம்ப நல்லா அப்படி ரோஸ் மாதிரி வரும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா என்னோட ஹர்ப்ஸ், புதினா, பச்சை மிளகா, ரோஸ்மெரி எல்லாமே இதுல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட இதுல வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த குட்டி கத்திரிக்காய் எவ்வளோ அழகா இருக்கு, பார்க்க முடியுதா? சாரி, எவ்வளோ கியூட்டா இருக்கு. இது நல்லா பெருசா வந்துடும். அப்புறம் இங்க பச்சை மிளகா, இப்பதான் எல்லா பச்சை மிளகாவையும் நான் எடுத்தேன். இது நம்ம ஊர்ல நம்ம காய்கறியில எல்லாம் சேர்க்கிற பச்சை மிளகா தான். அப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இப்படி காட்டுறது, இங்க இருக்கு பாருங்க, வெள்ளை கத்திரிக்காய். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வந்துருக்கு. ஸோ இதுல வெள்ளை கத்திரிக்காய், பர்பிள், அப்புறம் பச்சை மிளகா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச செடி, மருதாணி செடி, ஹென்னா. அது தொட்டியில தான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் எப்படியும் நான் தரையில மாத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அந்த சைடு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இதுவே நிறைய நேரம் ஆயிடுச்சு. ஓகே, பாய்.